நம்மளை பார்த்து 4 பேர் பொறாமப்படுவாங்களே தவிர உங்களை அசிங்கமாக நடத்த மாட்டாங்க. வேலைங்கிறது நாங்கள் எங்கள் இப்போ இந்த காலகட்டத்துக்கு தன்மானமாக நாங்கள் யோசிக்கிறோம்ப்பா. 10 ரூபாய்க்கு ஏங்கி நிற்க வேண்டியதாக இருக்குது ஒய்ஃப் புருஷன்ட்ட. ஒரு பூ 20 ரூபாய்க்கு மேலே வாங்கினா என்னடா அவர் சொல்லுவார், போதும் போதும். ஆக்சுவலாக நம்ம என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் வேலைக்கு போகாதீங்க, உங்களுக்கு வாங்கி தரதே எங்கள் காசில் நாங்கள் வாங்கி தரோம், நீங்கள் வீட்டில் இருந்து எங்கள் காசு செலவு பண்ணுங்க, நீங்கள் எதுக்கு இவ்வளோ வயசாயும் வேலைக்கு போய் கஷ்டப்படுறீங்க? தம்பி, என் அக்கா தங்கச்சி நீ செய்வியா? நான் கேட்ட கேள்வி, என் அக்கா தங்கச்சி நீ செய்வியாப்பா? என்கிட்ட காசு இருந்தா நான் போனேன்னா நீ கொடுப்ப 500 ரூபா, நான் போனேன்னா அங்கே 2000 செய்வேன். உங்கள் அக்கா தங்கச்சிக்கு செய்ய வேண்டியது உங்கள் கடமை, அதை வந்து நாங்கள் பார்க்க முடியாது. எங்கள் அம்மாவாக இருக்கிறதால தான் நாங்கள் உங்களுக்கு செய்கிறோம். வெளியில் அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறாங்கிறது கேட்டு நீங்கள் மதிப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல. சொந்த அம்மா அவங்களோட எதிர்பார்ப்பை ஒன்று சொல்கிறாங்க. நான் சொந்த பந்தத்துக்கு செய்யணும்னா உங்ககிட்ட 500 ரூபா கொடுப்பேன், நான் தான் 2000 ரூபாய் செய்வேன்னு கேட்கும்போது, ஆமாம் அவங்க அக்கா தங்கச்சிக்கெல்லாம் நீங்கள் தானே செய்யணுங்கிற வார்த்தை வந்துருச்சுல்ல. தாயாக இருந்தாலும் வார்த்தை வந்துருச்சுல்ல, அவ்வளோதான். அதனால தான் அவங்க வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. அவங்கள பார்த்துக்கிறேன்னு சொன்னால்